தேவனுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நாம் சென்ற வாரத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வருகிறோம். அப்போ நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம் என்பதை சென்ற வாரத்தில் நாம் சற்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலினுடைய சில முக்கியமான கோட்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது கோட்பாடு, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். தேவனை நம்ப வேண்டும். தேவனை நம்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒன்று அல்ல. தேவனை நம்ப நாம் ஒவ்வொரு நாள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி அவர் யாரா இருக்கிறார் என்பது வேதத்தில் தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கும் போது, அதை நாம் நம்பும் போது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்கிறோம். அவர் யாரா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில? இந்த முழு பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற ஆட்சியாளர், ஆளுநராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்பகமானவர். அவரை நம்புகிறவர்களை ஒரு போதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டார். அவர் மனிதன் அல்ல. ஆமென். அவர் மனம் மாறுவதற்கு மனபுத்திரன் அல்ல. நம்முடைய நம்பிக்கையை காக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க உதவி செய்கிறவர். வார்த்தை கொண்டு நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மாற இருக்கும்போது நம்மை விசுவாசத்தில் தூண்டுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் வார்த்தையின் தேவனாய் இருக்கிறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது காரியம் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இரண்டாவது காரியம், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய விரும்பினால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்த பொழுது, இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாமே இப்பொழுது உடனடியாக கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால, இப்போ எல்லாமே இன்ஸ்டன்டா வந்துருச்சு. சாப்பாட்டுல இருந்து பணம்ல இருந்து எல்லாமே இன்ஸ்டன்டா வந்ததுனால, தேவனிடத்தில் நாம் போகும்போது கூட அவர் உடனடியாக பதில் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் அப்படி எப்பொழுதுமே செய்கிறவர் அல்ல. அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய நேரத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்க விட்டால் நாம் என்ன செய்விடுவோம்? நாம் துரிதமாய் செயல்பட்டு அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம். எனவேதான் சங்கீதம் 27:14 தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்திருந்து. அப்போ திடமனதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். நான் எக்கார்ந்து கொண்டு நான் மனதில் சோர்வடையக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, தடுமாற்றம் அடையக்கூடாது. மனதில் நான் உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்லாத தேவனாய் இருக்கிறார். அவர் சத்திய தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நித்திய பிரமாணம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை அது வெறும் சத்தியங்கள் மட்டுமல்ல, நித்திய பிரமாணங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நித்திய பிரமாணத்தை நாம் கவனிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த நேரத்திற்காய் நாம் காத்திருப்போம். இதெல்லாம் நான் சென்ற வாரத்தில் பார்த்தோம். மேற்கொண்டு இப்போ சில காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பதை பற்றி இன்னும் சில முக்கியமான கருத்துக்கள். முதலாவது, ஜெபத்தில் தேவனுக்காக நாம் காத்திருக்க விரும்ப வேண்டும். ஜெபத்தில். அப்போ காத்திருப்பது என்பது வெறும் ஒரு காரியத்திற்காக தேவன் மீது காத்திருப்பது மட்டுமல்ல. எப்படி காத்திருக்கிறோம்? ஜெபத்தில் காத்திருக்கிறோம். அப்போ ஜெபத்தில் தேவனுக்காக காத்திருப்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் இருக்கும்போது நாம் உடனடியாக, ஆண்டவரே எனக்கு இப்பொழுதே செய்யும் என்று சொல்லக்கூடாது. ஜெபித்த பின்பு கர்த்தரிடத்தில் யாவற்றையும் அவர் செய்து முடிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஜெபத்தில் நீங்கள் நிலை நிற்கும் போது நிச்சயமாய் காரியங்கள் சம்பவிக்கும். ஆமென். அநேக நேரங்களில் நாம் ஒன்றை செய்யும்படியாக தேவன் சொல்லுவார். அதை மிகவும் தெளிவும் படுத்துவார். ஆனால் அதை எப்பொழுது செய்யுங்கள் என்று சொல்வதில்லை. சில நேரங்களில் அவர் எப்பொழுது அதை செய்ய போகிறார் என்று அவர் சொல்வதில்லை. அதை நாம் உணர வேண்டும்.
அவர் எப்பொழுதுமே எது இப்பொழுதும் செய் என்று சொல்ல மாட்டார், சொல்வதில்லை. ஏனென்றால் அவர் சில காரியங்களை அவருக்கு எப்பொழுது செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் சொல்வதெல்லாம் என்ன? நீ இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவ்வளவுதான். நீ இதை செய்ய வேண்டும் என்று நான் எனவே தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணும்போது நீங்க உடனடியாக அதை பிடித்துக் கொண்டு அடுத்த செகண்ட்ல அதை போய் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணிவிடக் கூடாது. தேவனுக்கு காத்திருக்கும் போது அவர் சொல்வார் எந்த நேரத்தில் அதை செய்யணும், எந்த நேரத்தில் புறப்படணும், எந்த நேரத்தில் நீங்க மௌனமா இருக்கணும், எந்த நேரத்தில் செயல்படணும். பாருங்க, நாம் இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் நாம் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் செயல்படுகிறோம், செயல்பட வேண்டிய நேரத்தில் காத்திருக்கிறோம். எல்லாம் மாறி மாறி செய்கிறபடினால் அநேக ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் இழந்து விட்டோம், மிகப்பெரிய அற்புதங்கள் இழந்து விட்டோம். எனவே தேவனுக்கு நாம் காத்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டியது அவருடைய நேரம் வந்து விட்டதா இல்லையா. இருக்கிறீங்களா? தேவன் சொல்கிறார், நான் இதை நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது எப்பொழுது செய்ய வைப்பார்? அவருடைய நேரம் வரும்போது. அப்போ ஏன் முன்கூட்டியாக சொல்கிறார்? நீ அதற்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியாக அறிவிக்கிறார். இருக்கிறீங்களா? இந்த மதலை சுற்றி வான்னு சொன்னாரு, 7 நாட்கள் சுற்றி வான்னாரு. முதல் நாள்ல நீ சுற்றி வந்தாலும் இடிந்து விழும் என்று சொல்லல. 7 நாட்கள் சுற்றி வா, 7வது நாள்ல 7 முறை சுற்றி வா. அப்போ பாருங்க, அவர் தெளிவாக என்ன காண்பிக்கிறார், என்ன போதிக்கிறார். ஏன் அத்தனை நாட்கள்? ஒரு நாள் அவர் அதை தட்டிருக்க முடியாதா? அவர்கள் முதல் முறையாக போகும்போது அல்லது போறதுக்கு முன்னாடியே அது தரமட்டம் ஆக்கியிருக்கலாம். ஏன் அத்தனை போதனைகள், ஏன் அத்தனை அறிவுரைகள்? காரணம், அவர்கள் இந்த அற்புதத்திற்காக ஆயத்தமா இருக்கிறார்களா? விசுவாசத்தால் ஆயத்தமா இருக்கிறார்களா? எதிர்பார்ப்பில் ஆயத்தமா இருக்கிறார்களா? தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் தளராமல் இருக்கிறார்களா? இத்தனை நாட்கள் ஆகிறது அவர்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு. ஆகவேதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த போதனை. ஓராண்டு காலமா ஏன் பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தேவனை தேட வேண்டும் என்று சொன்னோம்? ஏன் தேவன் மீது அன்பு கூற வேண்டும்? ஏன் இப்பொழுது தேவனுக்காக காத்திருக்க வேண்டும்? ஏன் தேவனுக்காக தேவனிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும்? ஏனென்றால் அதை செய்யும் போது தேவன் யாவற்றையும் நமக்கு சிறப்பாய் செய்து முடிப்பார். கர்த்தாவே எப்பொழுது என்று நீங்கள் கேட்கலாம். சில நேரத்தில் கேட்கிற, ஆண்டவரே எப்போதுதான் செய்ய போறீங்க? நானும் காத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் காலத்துக்கு உட்பட்டவர்கள். ஆகவேதான் உங்களுக்கு நீண்ட காலமாய் காத்திருக்கிறது போல் காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு அது கன்சமிட்டும் நேரமாய் இருக்கிறது. ஆமென். 1000 ஆண்டுகள் ஒரு மாலை பொழுதாக இருக்கிறது அவருக்கு. இருக்கிறீங்களா? ஒரு நாளுக்கு சமமாய் இருக்கிறது 1000 வருடங்கள். அப்போ தேவன் உங்களை நான் நாளைக்கு பார்க்கிறேன்ப்பா என்ன அர்த்தம்? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆகவேதான் என்ன சொல்கிறோம், கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு சந்திப்போம். சொல்றோமா இல்லைங்களா? கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு சந்திப்போம். ஏன்னா அந்த நாளைக்கு அவருடைய கணக்குல எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஆகவேதான் காத்திருப்பு. ஆகவேதான் அவருக்கு காத்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கவனிங்க, சில நேரங்களில் போ அல்லது செல் அல்லது செய் என்ற சிக்னல் கிடைப்பதற்கு முன் நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை பற்றி நீண்ட நேரம் ஜெபிக்கலாம். அந்த கோ சிக்னல் கிடைக்கிற வரைக்கும், போய் செய்ப்பான்னு சொல்ற வரைக்கும், அந்த அறிகுறி கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யறோம்? சில நேரத்துல ஒரு காரியத்திற்காக நீண்ட நேரமாய் ஜெபிக்கிறோம். அப்படிதானுங்களே? நீங்கள் சொல்லலாம், ஏன் அப்படி இருக்கிறது? ஏன் அப்படி நடக்கிறது? அது எதை பற்றியது என்று நீங்கள் கேட்கலாம். அது எதை பற்றியதுன்னா நான் சொல்றேன், கவனிங்க. இது நாம் செய்யும் போது கவனிங்க, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம், அதை தேடுகிறோம். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதற்கு நீங்கள் ஆயத்தமாக
இருக்கிறீர்கள் என்று கவனிங்க, அறிய தேவன் என்ன செய்கிறார்? உங்களை போதுமான அளவுக்கு நேசிப்பதும், ஆனால் அது மட்டுமல்ல, உங்களை பூரணமாய் அறிவது இது குறிக்கிறது. ஏன் காத்திருக்க வைக்கிறார்? நீங்க கேட்கலாம், ஏன் காத்திருக்க வைக்கிறார்? ஏனென்றால் அவர் நம்மை 2 காரியங்களை செய்கிறார். போதுமான அளவுக்கு நேசிக்கிறபடினால், அவர் நம்மை பூரணமாய் அறிந்திருக்கிறபடினால், நாம் என்ன தேடிக் கொண்டிருக்கிறோமோ, எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ, எதை நாடுகிறோமோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம் என்கின்ற பூரணமான அறிவு அவருக்கு இருக்கிறதுனால, எப்போது அது நமக்கு ஆயத்தமா இருக்கிறது, நாம் எப்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். இருக்கிறீங்களா? கேட்ட மாத்திரத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஏனென்றால் அதற்காக நாம் ஆயத்தமாக இல்லை. அதற்காக நாம் ஆயத்தமாக இல்லை. அப்போ அந்த ஆயத்தம் வருகிற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார், உங்களை காத்திருக்க சொல்கிறார். ஆகவேதான் யோசேப்பினுடைய வாழ்க்கை பார்க்கும் போது, அவர் அந்த சிறையில் இருக்கும் போது, அவர் அந்த 2 மனிதர்களுக்கு அவர்களுடைய சொற்பனத்தின் வியாக்கியானத்தை சொன்னார். 2மே நடந்தது. அவர் சொன்னார், ஒருவனை பார்த்து சொன்னார், நீ மீண்டுமாய் நிலைநிறுத்தப்படும் போது, உனக்கு பழைய வேலை கிடைக்கும் போது என்னை நினைவு கூறு, என்னை மறந்து விடாது என்றார். அவர் போய் ஜாலியா 2 வருஷம் மறந்துட்டார். ஆனா அவர் மறக்கல. அவளை மறக்க வைத்தது தேவன். ஏனென்றால் அரண்மனை போவதற்கு இன்னும் யோசேப்பு ஆயத்தமாகவில்லை. நீங்களும் அதை சொல்லணும், அப்பதான் சத்தியம் உள்ள போகுதுன்னு புரிஞ்சுப்பேன். இருக்கிறீங்களா? யோசேப்புக்கு ஏன் என்ன மறந்துட்டார்? எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்றேன், அவர் மறந்துட்டாரே. அவர் உள்ள உட்காந்துட்டு யோசனை இருக்கிறார். இவர் சொல்றார், அவர் மறக்கலப்பா, நீ இன்னும் ஆயத்தம் ஆகல. அந்த வாழ்க்கைக்காக நீ இன்னும் ஆயத்தம் ஆகல. உன்னை நான் இன்னும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நீ இன்னும் மனுஷனை தான் நம்புற. நீ போய் பாரனிடத்தில் எனக்கு பரிந்து பேசு. இந்த சிறைச்சாலையில கொண்டு வந்தது நான் தான், உன்னை வெளியே கொண்டு வர போதும் நான் தான். நீ நடுவில் உன் மூக்க நொடிச்சிட்டு அங்க கேட்கிற. சாரி, இது நம்ம தமிழ். ஆனால் அவங்க யோசேப்பை பார்த்து நாம் சிரிக்கிறோம், நாம் அனைவரும் அதை தான் செய்யறோம். தேவனிடத்தில் முறையிடுவோம், அதுக்கப்புறம் வேற யார்கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். மனுஷனுடைய சிபாசனை ஆடாதீங்க. எந்த நிமிஷத்துல நீங்க தேவனிடத்தில் முறையிட்டீர்களோ, ஜெபித்திருக்கிறீர்களோ, அதை குறித்து விண்ணப்பம் பண்ணிருக்கிறீர்களோ, வேற எந்த மனுஷனிடத்தில் உதவி கேட்காதீர்கள். தேவன் செய்து முடிப்பார். நாம் 2 காரியங்களும் செய்யறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், மனுஷங்கிட்டையும் கேட்கிறோம். அப்ப என்ன செய்வாரு? இன்னும் திருந்தல இவரு, இன்னும் கொஞ்சம் இவரை பண்படுத்துவோம், இன்னும் ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படுத்தி தான் அதன் பிறகுதான் நம்மை உயர்த்துகிறார். சரியான நேரம் வந்த பொழுது, சொற்பனம் யார் கொடுத்ததுங்க? பார்வோனுக்கு தேவன் அந்த சொற்பனம் கொடுத்து, அந்த சொற்பனம் யாராலும் வியாக்கியானம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இப்படி ஒரு மனுஷன் இருந்தானே, அவன் எனக்கு அப்பதான் சொல்றான். ஆனால் தேவன் அதை ஏற்கனவே இந்த நேரத்துல அதை நடக்கணும்னு சொல்லி, அப்போ பாருங்க, 2 ஆண்டு காலமாய் அவரை ஆயத்தம் பண்ணி, அவர் ஆயத்தமான பிறகு தேவன் இடைப்பட்டார். எனவே நீங்கள் ஒன்றுக்காக பாருங்க, சில நேரங்களில் நாம் நாடுகின்ற ஒன்று, நாம் தேடுகின்ற ஒன்று, அது கீழ்ப்படியாமன் ஒரு காரியமாய் இருக்காது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் தேடுகின்ற காரியம், அது எப்பொழுதுமே கீழ்ப்படியாமையின் ஒரு காரியமாய் இருக்காது. மாறாக சில நேரத்தில் அது தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறது. அப்போ சரி பாஸ்டர், அப்போ அவருடைய சித்தமா இருக்கிறது ஏன் எனக்கு கிடைக்கல? ஏனென்றால் அவருடைய நேரம் மிக முக்கியமானது. நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் அவருடைய சித்தத்தில் இருந்தால், அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தால், அப்போ ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்றால் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அப்போ நாம் ஜெபித்த பிறகு மிக முக்கியமான, தயவுசெய்து இந்த கோட்பாடு மறந்து விடாது. நீங்க ஜெபித்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய நேரத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆமென். ஏனென்றால் அவர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் நேர்த்தியா யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு அதை சொல்லியிருக்கலாம், இன்றைக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதோட நிறைவேற்றம் அவருடைய காலத்தில் அதை செய்வார். உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்ததுனால் நாளைக்கு அது நடக்க வேண்டும் என்று எதிர்பாராதீங்க. சில நேரத்தில் உடனடியாக தேவைப்படும் போது உடனடியாக செய்வார். அதுல எந்த விதமான தாமதம் இருக்காது. ஏனென்றால் அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. He is always an on time God. சரியான நேரத்தில் எப்பொழுதுமே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை குறித்து நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முன்பாகவும் செயல்படுகிறது இல்ல, பின்பாகவும் செயல்படுறது இல்ல. சரியான நேரத்தில் அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். Never forget that about your God. He is an on time God. அவருடைய நேரம் வரும்போது எல்லாமே நடக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உதாரணமாக தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்கள் என்று சொல்லும் போது அது எதிர் கரெக்டா பொருந்துகிறது என்றால், மற்றொருவருடைய தேவை வரும்போது இது சரியாக பொருந்தும். அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது பொருந்தும். அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கும். அல்லது நீங்க தேடுகின்ற படிக்க வேண்டிய கோர்ஸ் நீங்க விரும்புறீங்க, நான் இது எடுக்கட்டுமா அதை எடுக்கட்டுமா, எதற்காக சில நேரத்தில் அதற்கு நீங்க காத்திருக்கிறீங்க. தேவன் இன்னும் தெளிவாக எதையும் பேசல, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, ஆனால் அதை கொடுக்க போகிறேன் என்று இன்னும் சொல்லல, உங்களை காத்திருக்க வைக்கிறார். அது சம்பந்தப்பட்ட காரியம் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எனவே அவருடைய நேரத்திற்காக நான் காத்திருக்க போகிறேன். அப்படி காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய முழுமை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். தேவனுடைய சம்பூர்ணத்தை நீங்கள் பெறுவீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அது விளங்கும். அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதனமாய் நீங்கள் காண்பீர்கள். அப்போ நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கோட்பாடு இருக்குமானால், கர்த்தருக்கு காத்திருப்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, தேவனை விட முன்னேறி செல்வது நம்மை பிரச்சனைக்குள் ஆக்குகிற காரியமா இருக்கிறது. தேவனை விட முன்பாக காரியங்களை செய்வதுதான் நம்மை பிரச்சனைக்குள் சிக்க வைக்கிறது. We always get ahead of God. That gets us in trouble. Wait on God. Don't get ahead of God. தேவனுக்கு காத்திருங்க, அவரை விட அவசரப்படாதீங்க. ஏனென்றால் அவர் எல்லாமே எப்போது நடக்க வேண்டும் என்று துல்லியமாக அறிந்தவர். ஏனென்றால் அவர் சர்வ ஞானி. ஆகவே ஜெபத்தில் கர்த்தருக்கு காத்திருப்பது, கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொல்லும் போது அது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா? நான் எதை குறித்து பேசுகிறேன்? ஜெபத்தில் கர்த்தருக்காக, தேவனுக்காக காத்திருக்கிறது. நமக்கு சில நேரத்தில் அது கடினமாய் இருக்கிறது. நாம் சொல்கிறோம், எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது. ஆனால் கவனிங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பற்றி ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாம் செய்து விடுகிறோம். தேவனுடைய சித்தத்திற்காக அதை பற்றி நாம் ஜெபிப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து நாம் கேள்வி கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை பற்றி நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி செய்யும் போது தேவன் என்ன சொல்கிறார்? அவைகளை பற்றி நீ ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். நீ கேட்கிற கேள்வி, என்னுடைய சித்தத்தை தேடுகிறீரே, அதை தேடும் போது அதை குறித்து ஜெபம் பண்ணு. எதை நீ தேடுகிறாயோ அதை பற்றி நீ ஜெபம் பண்ணாவிட்டால், நீ ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? நீங்க தேவனுக்கு முன்பாக முன்னேறி சென்று காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் தேவனை விட ஒரு காரியத்தை போய் சீக்கிரமாக செய்தால் என்ன நடக்கும்? நாம் பிரச்சனைக்குள் அகப்படுவோம். இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனை?
தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வெகு தூரமாய் விலகி செல்வோம். துரிதமாய் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய சித்தத்தை விட்டு வெகு தூரமாய் செல்கிறீர்கள். You move out of the will of God oftentimes. When you don't learn to wait on God's timing, you move out of the will of God. தேவனுடைய சித்தத்தை பற்றி நீங்கள் ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய சித்தத்தை விட்டு நீங்கள் தூரமாய் விலகி செல்வீர்கள். தேவனை விட சீக்கிரமாக, துரிதமாக, அவசரமாக எதையும் செய்ய முற்படாதீர்கள். திருப்புவோம் சங்கீதம் 62. சங்கீதம் 62 முதலாம் வசனம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனை நோக்கி என் என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருக்கிறது. அந்த அமர்ந்திருக்கிறத வார்த்தை அமைதியாக, மௌனமாக காத்திருக்கிறது. எபிரேய வார்த்தையில் பார்க்கும்போது wait silently for God. தேவன் இடத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது எப்படி காத்திருக்க வேண்டும்? மௌனமாய் காத்திருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? நாம் சில காரியங்களை குறித்து ஜெபிக்கிறோம், ரைட்டுங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சிட்ட பிறகு ஒரு சில வாரங்கள் காத்திருப்போம், ஒரு சில மாதங்கள் காத்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும்? எல்லாரும் இடத்துல பேச ஆரம்பிச்சிடும். ஜெபம் பண்ண பிரதர், இன்னும் பதில் கிடைக்கல, எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிறதுன்னு தெரியல, நீங்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடுங்க? காத்திருக்கிறீங்க, ஆனா புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. வசனத்தை வாசிங்க. தேவனையே அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, மௌனமாக காத்திருக்கிறது. அதான் அர்த்தம். அமர்ந்திருக்கிறதுனா மௌனமாக காத்திருக்கிறது. சில நேரத்துல காத்திருந்து புலம்பிட்டு இருக்கிறோம். என்னன்னு தெரியல பிரதர், நானும் பாக்குறேன், எதுவும் நடக்கல, வேற ஏதாவது செய்யணும் போல இருக்குது. எதுவும் செய்யாத, வெயிட் பண்ணுங்க. மௌனமாய் காத்திருக்கிறது இல்லை. ஆனால் தேவன் தெளிவாக போதிக்கிற காரியம், நீ எனக்கு காத்திருக்கும் போது, என் நேரத்திற்கு காத்திருக்கும் போது அதை எப்படி காத்திருக்க வேண்டும்? மௌனமாய். அதாவது எழுந்து இதை செய் என்று தேவன் சொல்கிற வரைக்கும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கும் போது மௌனமாய் இருங்க. மிகப்பெரிய அற்புதம் அது. நாம் மட்டும் மௌனமா இருக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தை நாம் ஆளுவோம். ஆனா அங்கதானே பிரச்சனையே. இது கொடுக்கிற பிரச்சனை பாருங்க, உலகத்தில் இல்லாத பிரச்சனை அதுவே பெருசா இருக்குது. இது கொடுக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார் தெளிவாக, மௌனமாய் காத்திருக்கு. வெயிட் சைலண்ட்லி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மௌனமாய் காத்திருங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நன்றாக காத்திருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் மௌனங்க. காத்திருக்கிறீங்க தெரியும், ஆனா சில நேரத்துல பேசிடுறோம், ரொம்ப பேசிடுறோம். பேசிய காரியத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் கர்த்தர் கொடுக்கல? அவர் என்ன சொன்னாருங்க? மௌனமாய் காத்திரு. மௌனமாய் காத்திருந்தால் என்ன வரும்? அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் ரட்சிப்பு என்றால் என்ன? வெறும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடையாது, பரலோகம் செல்லக்கூடிய நித்திய ஜீவன் மட்டும் கிடையாது. எதெல்லாம் நீங்க மாட்டிருக்கிறீங்களோ அதுல இருந்து ரட்சிப்பு. வியாதியில மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ரட்சிப்பு. பிரச்சனையில் மாட்டினீங்களா அதுல இருந்து ரட்சிப்பு. பண நெருக்கடியா அதுல இருந்து ரட்சிப்பு. சிக்கல்களா அதுல இருந்து ரட்சிப்பு. மக்களால் தொந்தரவா அதுல இருந்து ரட்சிப்பு. பிசாசினால் தொல்லையா அதுல இருந்து ரட்சிப்பு. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு மௌனமாய் காத்திருக்கும் போது நீங்கள் என்ன பெறுவீங்க? அவருடைய ரட்சிப்பை பெறுவீர்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல சுற்றின போது அங்க வாய மட்டும் மூடி போயிருந்தானா 11 நாட்களுக்குள் கானான் தேசத்துல போயிருப்பானுங்க. உண்மைங்க, நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லி
மோசே சொல்வார் 11 நாட்கள்ல வந்திருக்கணும். ஆனா உன்னுடைய வாயினால 40 வருஷம் என்னையும் சுத்த வச்சிருங்க. உன் வாயால நானும் கேட்டேன். அதுக்கப்புறம் இவரோட வாயாவும் கேட்டுருச்சு. இவரோ பல நேரத்துல கோவப்பட்டு வேண்டாததை பேசிட்டாரு. ஏன்? பிரச்சனை அதுதான். மௌனமாய் காத்திருக்க நமக்கு தெரியாது. ஆனால் காத்திருந்தால் அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வருது. 2ஆம் வசனம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன்? அவர் என் கன்மலையும் கன்மலையும் என் என் ரட்சிப்பும் ரட்சிப்பும் என் உயர்ந்த என் அடைக்கலமுமானவர். உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். நான் யாருக்கு அப்படியெல்லாம் இருக்கிறாருங்க? கர்த்தருக்கு மௌனமாய் காத்திருக்கிறவர்களுக்கு அவரிடத்துல இந்த ரட்சிப்பு வருது. அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய கன்மலை, அவர் நம்முடைய ரட்சிப்பு, அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறபடினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. அப்போ மௌனமாய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் எதை குறித்து அசைக்கப்பட மாட்டார்கள். அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். 1ஆம் வசனத்திற்கும் 3ஆம் வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிப்போம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என்ன வித்தியாசங்க? 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவரை ஆத்துமாவை குறித்து தைரியமா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். பதில் சொல்றீங்க. குட். 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கு என்ன வித்தியாசங்க? ரெண்டுமே காத்திருக்குதான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்குதாங்க. மீனமா வாசிங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. பாருங்க, இங்க தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திரு. பொதுவா பேசுறார். 3ஆம் வசனத்துல ஆத்மாவை பார்த்து பேசுறார். அஞ்சாவது. இருக்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? பொதுவா சொல்கிறார், தேவனை நோக்கி என் ஆத்மா மௌனமாய் இருக்கிறது. காத்திருக்க வேண்டும். இப்போது 3ஆம் வசனத்துல ஆத்மா பார்த்து சொல்றார், நீ மௌனமாய் தேவனுக்கு காத்திரு. ஏனென்றால் 2ஆம் வாக்கியம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால் வரும். நான் நம்புகிறது அவரால் அவரால் வரும். நான் என்ன நம்புகிறேனோ அவரால் அது நிச்சயமாய் வரும். அதற்காக தான் சொல்றார், என் ஆத்மாவே நீ கர்த்தரிடத்தில் மௌனமாய் காத்திரு. ஏன்? நான் அவரிடத்தில் நம்புகிறது எனக்கு நிச்சயமாய் வரும். ஆமென். அப்ப பாருங்க, இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ 1ஆம் வசனத்துல என்ன சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறார் கவனிங்க. தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு மட்டும் முன்பாக சரணடைந்த மௌனத்தை பற்றி அங்க வலியுறுத்துகிறார். அவருடைய மௌனம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவனிடத்தில் கொடுத்து விட்டார். ஆண்டவரே, என்னுடைய மௌனத்தை உம்மிடத்தில் நான் சரணடைகிறேன். அதை குறித்து நான் இனி கவலைப்பட போறதில்லை. நான் அதை குறித்து பேச போறதில்லை. ஏனென்றால் நீர் எனக்கு அதை செய்து முடிப்பீர் என்று நான் நம்புகிறேன். என் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என் கன்மலை, நீர் என் அடைக்கலம், நீர் என் உயர்ந்த அடைக்கலம், நீர் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். காத்திருக்க காத்திருக்க உம்மை பற்றி நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிறேன். எனவே என்னுடைய மௌனத்தை உம்மண்டை நான் சரணடைகிறேன், சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இனி நான் ஒரு காரியம் அதை குறித்து நான் பேச போவதில்லை. ஏன் மௌனமாய் இருக்கிறார்? ஏன் தேவனுக்கு முன்பாக மட்டுமே இதை செய்கிறார்? ஏனென்றால் கவனிங்க, நாம் நம்ப வேண்டிய போது ஜென்ம சுவாபமுள்ள மனம்
பகுத்தறிவுக்கு ஆட்படுகிறது. நாம் நம்ப வேண்டிய போது ஜென்ம சுவாபம் உள்ள மனம் பகுத்தறிவுக்கு ஆளாகிறது. என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்காய் காத்திருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்ப வேண்டிய போது இது ஏன் நடக்கல, இது இது ஏன் தேவன் இப்படி செய்யக்கூடாது, தேவன் அப்படி ஏன் செய்யக்கூடாது, பகுத்தறிவுக்கு என்ன ஆகிறோம்? ஆளாயிடுறோம். ஜென்ம சுவாபம் உள்ள மனம் எப்பொழுதுமே தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது. த நேச்சுரல் மைண்ட். ஜென்ம சுவாபம் உள்ள மனம்னா த நேச்சுரல் மைண்ட். த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இஸ் வாட் நோஸ் த வில் ஆஃப் காட், நாட் த நேச்சுரல் மைண்ட். அப்போ கவனிங்க, நம்முடைய தேவனுடைய காரியங்களில் ஆவிக்குரிய மனமானது தேவனை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆவியில் நாம் மீண்டுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாத மனுஷனும் பாருங்க, அவர் இடத்துல நீ போயிட்டு தேவனுடைய சித்தத்தை பத்தி பேச பாருங்க, அவன் என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்பாரு. ஏன்னா ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு அது புரியாது. ஆவிக்குரிய காரியங்களில் பேசினால் புரியாது. எனவே எப்பொழுதுமே ஜென்ம சுவாபம் உள்ள மனம் என்ன செய்கிறது? பகுத்தறிவுக்கு ஆளாகிறது, ஆட்படுகிறது. நாம் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில், நாம் நம்ப வேண்டிய நேரத்தில். இரண்டாவதாக, நாம் அமைதியாக இருக்க வேண்டிய போது நாம் வேலையில் இருக்கிறோம், ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம். மௌனமாக இருக்க வேண்டிய போது நாம் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம், வேலையில் இருக்கிறோம். தேவனுடைய வழிகளில் கவனிங்க, தேவனுடைய வழிகளை நாம் தொடர்ந்து நடக்க வேண்டிய போது நம்முடைய சொந்த வழியில் நடக்கிறோம். எனவேதான் பிரச்சனை வருது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை என்ன? அவனுடைய சொந்த வழியில் நடக்க ஆரம்பித்தான். தேவன் அவனிடத்தில் சொன்னான், நான் உனக்கு சாராவின் மூலமாய் ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொல்லிட்டார். சொன்னாரா இல்லைங்களா? இவரும் நம்பினார். சில ஆண்டுகள் வரைக்கும் நம்பினாங்க. அதுக்கப்புறம் புத்திசாலியான சாரால் ஒரு பிரம்மாண்டமான பிளான் வந்துருச்சு அந்த அம்மாக்கு. தேவன் சொல்லியிருக்கிறார், ஆனால் 12 ஆண்டு காலமாகி விட்டது, எனவே நாம் தேவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். ஆகார் இருக்கிறார், அவரிடத்துல போய் எனக்கு பிள்ளை பெற்றெடு, அதன் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். தேவன் என்ன சொன்னார்? உன்னுடைய பிள்ளை சாரால் பெற்றெடுப்பார். அந்த வாக்கியத்தை மறந்துட்டா. எனக்கு ஒரு பிள்ளை தருவார் தானே சொன்னாரு. ஆனால் இது சில நேரத்துல சரகசி மூலமாக வரலாம். சர்கேட் மதர்ஸ் குறித்து இன்றைக்கே பேசணும். அது அந்த காலத்துல இருந்து இருக்குது. இருக்கிறீங்களா? We are thinking that a surrogate mother is only a 21st century concept. No, it is 1000 years old, thousands of years old. பல்லாயிரம் ஆண்டுகளாக பழமையா இருக்கிறது. வேற ஒருத்தர் அந்த குழந்தை பெற்றெடுத்து உங்க கையில கொடுக்கிறது. அதான் சரகேட் மதர்ன்னுவாங்க. சாரால் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு பிள்ளை வரட்டும், ஆனால் இந்த அம்மா மூலமா வரட்டும், தேவனுக்கு உதவி செய்வோம். செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் அவசரப்பட்டு இருக்கிறீங்களா? அவர் செய்த அந்த அவசரப்பட்டு செய்த காரியம், தேவனுக்காய் மௌனமாய் காத்திருப்பதற்கு பதிலாக, எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அந்த அம்மா சொன்னது அவர் கேட்டு 2 பேரும் தவறு பண்ணி பிரச்சனை வந்த போது அந்த அம்மா என்ன சொல்லிட்டா? என்னுடைய தப்பு உன் மேல வரட்டும்ட்டா. அப்போ தெரியாவே தெரியுது பாருங்க, என்னுடைய தப்பு தான் அதுன்னு. என்னுடைய தப்பும் சேர்த்து நீ அனுபவி. நீ ஏன் ஒரு ஆவிக்குரிய தலைவனா என் வாயை மூடுன்னு சொல்லக்கூடாது. சொல்லியிருந்தா மட்டும் அமைதியா இருந்தோம்னா? ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. அநேக வேலைகளில் இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது காத்திருக்க கத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் பேசும்போது சரிமா தொடர்ந்து ஜெபிப்போம். இல்ல பாஸ்டர், நான் மட்டும் வேணான்னு சொன்னேன்னா வீடு 2ஆ பிளந்துரும், அப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அப்படி கிடையாது.
இருவரும் கர்த்தருடைய சித்தத்தை தேடும் போது, கர்த்தருடைய நேரத்திற்கு மௌனமாய் காத்திருக்கும் போது நிச்சயமாய் உங்களுக்கு காரியங்கள் சம்பவிக்கும். ஆமென். ஆபிரகாம் சற்று பொறுமையா இருந்தார்னா பிரச்சனை இருந்திருக்காது. அவர் அவசரப்பட்டு பிரச்சனை உண்டாக்கி நம்மளையும் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் அந்த பிரச்சனை தீரல. உலகமெங்கிலும் அது பரவி இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிறகு அவருடைய பிரச்சனை இன்னும் நம்ம பாதிக்கிறது. அது போலவே நாம் அவசரப்பட்டு செய்கின்ற காரியங்கள் நம்மை மட்டும் பாதிக்கிறது இல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியை பாதிக்கும், அநேகரை பாதிக்கும். எனவே தயவு செய்து இந்த வசனத்தை, இந்த 3 வசனங்கள், சங்கீதம் 62, 1, 2, 5ஆம் வசனங்களை தயவு செய்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணும்போது நிச்சயமாய் பலன் கிடைக்கும். இருக்கிறீங்களா? அப்ப கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய நாம் செயல்படும் போது அல்லது செயல்பட விரும்பினால், தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று நாம் தீர்மானம் செய்யும் போது, நாம் தீர்மானம் எடுக்கும் போது என்ன நடக்கணும்? அவருடைய நேரத்தை பின்பற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய நேரம் அல்ல. எத்தனை பேர் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீங்க? அப்போ மிக முக்கியமான ஒரு காரியம், அவருடைய நேரத்தை பின்பற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய நேரம் அல்ல. ஆண்டவரே, அடுத்த புதன்கிழமை இதை செய்தால் இது உம்முடைய சித்தம் என்று நான் அறிந்து கொள்வேன். நீங்க டைம் டேபிள் அவருக்கு வைக்காதீங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தமானால் இதை செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுருங்க. அவருக்கு டேட் எல்லாம் கொடுக்காதீங்க. சில நேரத்துல நாம் தேவனுக்கு ஆலோசகராய் மாறிடுறோம். நீங்க எப்படி செஞ்சா அது நல்லா இருக்கும், அதுவும் இந்த நேரத்துல செஞ்சனா அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். சொல்றோமா இல்லைங்களா? ஆண்டவரே, நான் இப்ப இந்த இந்த பாப்பாக்காக ஜெபிக்க போறேன், இந்த சகோதரனுக்காக ஜெபிக்க போறேன், இவங்க ரட்சிக்கப்படாத குடும்பமா இருக்கிறது, நீங்க துரிதமா அற்புதம் செஞ்சனா இந்த முழு குடும்பமும் வந்துடும். அவருக்கு தெரியாதா? நீங்க சொல்லித்தானா? ஆமா, நான் இது யோசிக்கலையே, சரிம்மா உனக்கு செஞ்சிடறேன் சொல்ல போறாரு. அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அவருடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நேரத்திற்காய் காத்திருக்கும் போது உங்களுக்கு வரக்கூடியது இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கு. நீங்கள் தேவனுடைய நேரத்திற்காய் காத்திருக்கும் போது நீங்க வாழ்க்கை ஃபுல்லா சிரிப்பீங்க. ஈசாக்கனுடைய அர்த்தம் என்னங்க? சிரிப்பு. நீ கர்த்தருடைய நேரத்திற்காக மௌனமாய் காத்திருந்தால், நீ அவருக்கு கீழ்ப்படிய விரும்பினால், நான் சொல்கிறேன், ஏற்ற நேரத்தில் நீங்கள் ஈசாக்கை, நீங்கள் சிரிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை முழுதுமாக நீங்கள் சிரித்துக் கொண்டிருப்பீர்கள். நம்புறீங்களா? அது நான் ஒத்துக்கிறேன். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறது நமக்கு கடினமான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. நாம் சந்திக்கிற கடினமான காரியங்கள் ஒன்றுனா தேவனுடைய நேரத்திற்காக காத்துக்கிறது. ஏன்? குறிப்பாக நாம் ஒன்றை விரும்புகிறோம், விரும்புகிற ஒன்றை பார்க்கிறோம், பார்க்கிற காரியம் நாம் எட்டக்கூடிய தூரத்துல, கிடைக்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னா, இன்னும் இல்லை, உன் நேரம் இன்னும் வரல, அதை பெறக்கூடிய ஆயத்தம் இன்னும் உனக்கு இல்லை என்று சொல்லும் போது கோபப்படுகிறோம். எவ்வளவு நாள் ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது? கையற்ற தூரத்தில் இருக்குது ஆண்டவரே, என்னால் பார்க்க முடிகிறது, ஏன் இன்னும் இல்லை இன்னும் இல்லைன்னு சொல்றீங்க? கேட்காதீங்க. அவர் தாமதிக்கிற தேவன் இல்லைங்க. இன்னும் இல்லைன்னா இன்னும் ஏதோ ஒரு காரணம் அங்க இருக்கிறது. ஆமென். அப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பினால், கவனிங்க, தேவனுடைய சித்தம் என்னதென்று நான் தெரியாத போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் புரியாமல் இருக்கும்போது,
என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது நான் அறியாமல் இருக்கும் போது, அல்லது பிரதர் நான் போதுமான அளவுக்கு நான் நீண்ட நேரமாய் காத்திருந்தேன், இதுவரைக்கும் எதுவும் நடக்கல என்று நீங்கள் சொல்லும் போது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்ப வேண்டும். 3 காரியங்கள். தேவன் என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியாத போது, ரைட்டுங்களா? தேவனுடைய சித்தம் என்னதென்று எனக்கு தெரியாத போது, அதை புரிந்து கொள்ளாத போது, நான் ஏன் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் என்று நான் புரியாத போது, நான் அதிகமாய் நீண்ட காலமாய் காத்திருந்தேன் என்று நீங்கள் சொல்லும் போது, நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் அப்பொழுது கூட நான் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஏன் காத்திருக்க வேண்டும் எனக்கு தெரியல பிரதர். அவர் என் வாழ்க்கையில் அதை என்ன செய்ய போறார் என்று எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமான நேரம் காத்திருந்து விட்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் அவர் இன்னும் தரலனா, அவருடைய நோக்கம் இன்னும் வரவில்லை, என் நேரம் வரவில்லை என்று எனக்கு புரியுது. எனவே நான் அவருக்காக காத்திருக்க போகிறேன். மரியாள், இயேசுவின் தாயாராகிய மரியாள் அதை நன்றாக புரிந்து கொண்டாள். யோவான் 2ஆம் அதிகாரத்துல இயேசுவிடத்தில் அவள் வந்து கேட்கிறாள், திராட்சரசம் என்ன ஆயிடுச்சுங்க? குறைவுபட்டிருக்கிறது, நீ ஏதாவது செய்யும் என்று சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? என் வேலை இன்னும் வரவில்லை. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். என் நேரம், என் வேலை இன்னும் வரல. பிரியமானவர்களே, ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யாவிட்டால் அவருடைய வேலை இன்னும் வரலங்க. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்க. மரியாளை போல என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன மாத்திரத்துல வேலைக்காரர்களிடத்தில் போய் அவள் சொன்னால், அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய். ஏனென்றால் அவருடைய நேரம் வரும்போது நான் கொடுத்த விண்ணப்பம் அவர் செவி கொடுத்து செய்வார். Come on, talk to me somebody. எனக்கு அவர் செய்வாரா செய்ய மாட்டாரே என்ற பிரச்சனை கிடையாது. அவர் எப்பொழுது செய்வார் என்று அவரிடத்துல நான் விட்டுட்டேன். ஏன்னா அவருடைய நேரம் என்ன வரவில்லை, அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் அதை நம்புகிறேன், அதை கனப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே அவர் செய்வார். ஆனால் நான் விரும்புகிற இந்த நேரத்தில் அல்ல, எப்போ செய்வார். ஆனால் அதற்காக நீங்க ஆயத்தமா இருங்க. அவர் என்ன சொன்னாலும் எப்போது சொன்னாலும் உடனடியாக செய்ய நீங்க கற்றுக்கொள்ளுங்க. எதிர்பார்ப்பு பாருங்க, மரியாள் எதிர்பார்த்தால் அவருடைய நேரம் வரும்போது அதை செய்வார். நான் சொல்கிறேன், நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும், அவருடைய நேரம் வரும்போது நடக்கும். நம்புறீங்களா? அது மக்கள் பிரச்சனையில ஏன் மாற்றாங்க தெரியுங்களா? ஏன் சிக்கி விடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த காரணத்தினால நான் நீண்ட காலமாய் காத்திருந்தேன் பிரதர். நான் ஜெபம் பண்ண காரியங்கள் 4 வாரங்கள் ஆகிவிட்டது, 4 மாதங்கள் ஆகிவிட்டது, ஏன் 1 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், இன்னும் எதுவும் நடக்கல, இன்னும் அவர்களிடத்திலிருந்து எந்த வார்த்தை கேட்கல. ஆகவே நான் இதை செய்ய போறேன் பிரதர், நான் இதை செய்ய போறேன். அது கீழ்ப்படிதலா? நான் ஏதோ ஒன்று செய்ய போறேன், நான் வெயிட் பண்ணிட்டேன், அவர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல, இது வரைக்கும் எதுவும் செய்யல, ஆகவே நான் இதை செய்ய போறேன். அது கீழ்ப்படிதலா? இல்ல. அது என்ன தெரியுங்களா? தேவனுடைய கைகளில் இருக்கிற ஒன்றை நீங்கள் எடுத்து உங்களுடைய கைகளில் வைத்து நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி அதுல நீங்க தவறி விடுகிறீர்கள், தவறி போகிறீர்கள். ஏன் தவறி போகிறீர்கள்? ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவருடைய நேரத்திற்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்ல நீங்கள் தவறிவிட்டீர்கள். அதனால் தான் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், அதனால் தான் சுகத்தை இழந்திருக்கிறோம், அதனால் தான் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு தாமதமா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பின்னிட்டு பார்க்கும் போது நாம் அனைவரும் அநேக ஆசீர்வாதங்களை இழந்ததுக்கு காரணம் நாம் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கவில்லை. ஆமென். அப்போ காத்திருக்க எனக்கு என்ன தேவைப்படுகிறது என்று நான் யோசிக்க வேண்டும்.
தேவனுக்காக காத்திருப்பதற்கு எனக்கு என்ன தேவைப்படுகிறது? 2 காரியங்கள். ஒன்று பொறுமை, மற்றொன்று விசுவாசம். Patience and faith. There are 2 things required to wait upon God. Patience and faith. Whatever you are asking God for, if you want the answer, wait on God. How do I wait on God? By faith with patience. விசுவாசத்தை கொண்டு பொறுமையோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வேறொருவரோடு நீங்க பொறுமை இழந்தீங்கன்னா அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேற ஒரு மனுஷனோடு, வேற ஒரு நபரோடு நீங்க உங்க பொறுமை நீங்க இழந்தா அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், செய்வேன் என்று சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின தேவனிடத்துல பொறுமை இழக்கலாமா? அவரே சொல்லிட்டாருங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? பொறுமையை இழக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுகிறது என்று அவர் ஏற்கனவே பல திட்டங்கள் தம்முடைய மனதில் அவர் வைத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு சிறந்ததை செய்ய அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக எந்த நேரத்துல, எந்த காலத்துல, எதை கொண்டு, யாரை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய குறி தப்பாதுங்க. அவருடைய சொல் அவர் தவறுவது கிடையாது. அவர் சொல்லியிருந்தா நிச்சயமாய் செய்வார். அப்போ நாம் ஏன் அவரிடத்துல நம்முடைய பொறுமை எடுக்கிறோம்? சில மக்கள் சொல்கிறார், நான் தேவனுக்காக காத்திருக்க போறதில்லை பிரதர், நான் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க போறதில்லை. அப்போ பிரச்சனை நிச்சயமாய் நீங்க விழத்தான் போறீங்க. எழுதிக்கிங்க இப்பயே, நான் அவருடைய நேரத்திற்கெல்லாம் காத்திருக்க மாட்டேன் பிரதர். நிச்சயமாய் விழுவீங்க பிரதர், உறுதி. ஏன் தெரியுங்களா? God's timing is perfect. தேவனுடைய நேரம் பூரணமானது. உங்களுக்கு பிரச்சனை வேணாம்னா கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருங்க. ஆமென். அப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பினால், அதை கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் மூன்றாவது கோட்பாடு, அவருடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Learn to meditate on his word. That's the third way you learn obedience. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது காரியம், மூன்றாவது வழி, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நான் தியானிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. மூடிய வேதத்தோடு நீங்கள் கீழ்ப்படிந்துள்ள வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். மூடிய வேதத்தோடு நீங்கள் கீழ்ப்படிந்துள்ள வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். You will not live an obedient life with a closed Bible. நான் சொன்னது கேட்டுச்சிங்களா? கேட்டுச்சிங்களா? மூடிய வேதத்தோடு நீங்க என்ன செய்ய முடியாதுங்க? கீழ்ப்படிந்துள்ள வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். பைபிள ஷெல்ஃப்ல வச்சுட்டு, ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்னு சொன்னா அது வேலைக்காகாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்பினால் வார்த்தைய வாசிக்கணும், தியானிக்கணும், அதிலே மூழ்கி இருக்கணும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை வாசிக்கிறார்கள். குறைவான கிறிஸ்தவ கூட்டம் வேதத்தை தியானிக்கிறார்கள். கேட்டா நமக்கு நேரம் இல்லை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேதத்தை தியானம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும்.
எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தேவனுடைய சித்தத்திற்காக நீங்க படிக்கணும். நல்ல உதாரணம் அதுங்க. எக்ஸாமுக்கு முட்டி முட்டி படிச்சிருப்போம். 10 10 டம்ளர் காஃபி குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா முழிப்போம். ஏன்னா பாஸ் பண்ணோம். ஏன்னா அதுலதான் நம்ம வாழ்க்கை அடைகிறது. இல்லைங்க. உங்களுடைய பாஸ்ல உங்க வாழ்க்கை இல்ல. தேவனுடைய வார்த்தையில உங்களோட வாழ்க்கை இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு நீங்க உங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். He has already written magnificent things about your future. அப்போ நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் இப்போ நீங்க படிக்காதுன்னு சொல்லல. எக்ஸாமுக்காக நன்றா படிவிடுங்க. பிள்ளைங்களே உங்களை பார்த்து சொல்றேன், ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டார், நான் இனிமேல்ட்டு அவர் எனக்கு எக்ஸாம் எழுதுவார். நீங்க போயிட்டு அந்த பேப்பரை அப்படியே கொடுத்துட்டு 0 வாங்கிட்டு தான் வரணும். படிக்கணும். ஆனால் படிப்பு, அதாவது எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறோமோ வேதத்தை அப்படி படிங்கன்ற. ஊக்கமாய் படிங்க. நேரம் எடுத்து தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு அவர் பேசுகின்ற வரைக்கும், அது வெளிப்பாடாக மாறுகிற வரைக்கும் நேரம் எடுத்து தியானம் பண்ணுங்க. தியானிக்கிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, மிக ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். ஆமென். எனவே தயவு செய்து மூடிய வேதத்தோடு நீங்கள் கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று நினைக்காதீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியானால் தேவனுடைய வார்த்தை ஏன் எனக்கு தேவை என்ற கேள்வி நீங்க கேட்கணும் உங்களையே. சரிங்க பிரதர், நீங்க இதை சொல்லிட்டீங்களா? தேவனுடைய வார்த்தை எனக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று நீங்களே உங்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். அதற்கான பதில் கவனிங்க. ஏனென்றால் தேவன் நம்மை வழிநடத்துகிற முதன்மையான வழி என்னன்னா அவருடைய வார்த்தையின் மூலமா தான். ஆகவேதான் எனக்கு தேவ வார்த்தை தேவை. தேவன் பிரதானமாய் நம்மை நடத்துகிற விதம், வழி நடத்துகிற விதம் எப்படிப்பட்டது? அவருடைய வார்த்தையின் மூலமாய். சொற்பனங்கள், தரிசனங்கள் அல்ல. 99.99% தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாய். இருக்கிறீங்களா பிரியமானவரே? அப்ப பாருங்க, அநேக மக்கள் இதை யோசிக்கிறது இல்ல. வேதத்தை தியானம் பண்ண மாட்டாங்க. இங்க அங்க ஓடி யாராவது பிடிச்சி அவங்க கையில, நீங்க உங்க என் தலைமையில கை வைங்கன்றோம். வைங்க வைங்க வைங்க. ஏதோ அவங்க கையில ஏதோ இருக்கிறது இல்லைங்க. எவ்வளவு கை வச்சாலும் உங்க முடித்தான் கொட்டும். பாருங்க, எந்த ஒரு வரிசையில பார்த்தங்க போய் நின்றுடுவாங்க ஃப்ரண்ட்ல. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிறது நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதை ஷார்ட்கட் பாருங்க. அவரும் கண்ணை முடித்து, நான் இதை பாக்குறேன் கர்த்தர் இதை செய் சொல்ற, போய் செய், முடிஞ்சு போச்சு. இல்ல, தயவு செய்து இந்த சபையில் அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. வார்த்தை ஆழமாய் தியானம் பண்ணுங்க. வார்த்தை ஆர்வமாய் தேடுங்க. வெயிட் பண்ணுங்க. வாசித்தே இருங்க. வாசித்து கொண்டே இருங்க. தியானித்து கொண்டே இருங்க. அதை யோசித்து கொண்டு இருங்க. அதை நீங்க மீண்டும் மீண்டுமாய் உங்களுடைய வாயில அதை முணுமுணுத்து கொண்டே இருங்க. கூடி சீக்கிரத்துல தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாய் பேசி விடுவார். இருக்கிறீங்களா? இதை விட்டுட்டு எனக்கு வேணும் நீங்க யாராவது சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் சொல்றது அவர் சொல்லிடுவார். தேவன் உங்களிடத்துல வார்த்தையின் மூலமாய் மட்டும்தான் பேசுவார். 99.99% டைம்ஸ் அப்படிதான் பேசுவார். ஆனால் அதை விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோம்? இங்க போகிறோம், அந்த தீர்க்கதரிசி இடத்தில் போகிறோம். அவர் சரியான பதில்களா, அவர் தீர்க்கதரிசியில வேற இடத்துக்கு போறோம். அதாவது நீங்க நினைக்கிறது யார் சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான தீர்க்கதரிசி. ஆமேனா? ஐயோ, பாயிண்டே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. பரவாயில்ல. இவ்வளவு நேரம் பேசி, இவ்வளவு நேரம் எடுத்து சொல்லி, கடைசியில் அந்த ஆமன் போட்டீங்களே. இப்ப நான் ஆமன் சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன். செய்திக்கு தேவனிடத்துல ஷார்ட்கட் மெத்தட்ஸ் கிடையவே கிடையாதுங்க.
பொறுமையாய் அவரிடத்தில் காத்திருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான். தேவனுடைய முழு ஆலோசனை பெறுவீர்கள். You will receive the full counsel of God when you learn to wait enough upon God. நீங்கள் போதுமான அளவுக்கு தேவன் மீது காத்திருக்கும் போது தேவனுடைய முழு ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு வேண்டியது அவருடைய முழு ஆலோசனை. எனக்கு வேண்டியது அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார். எனக்காக நான் எதையும் கேட்கறது இல்லைங்க. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அது வரும்னா எனக்கு கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டாம். அது எவ்வளவுதான் நான் விருப்பப்பட்டாலும் உமக்கு மகிமை இல்லாத காரியம் என் வாழ்க்கையில் கொடுக்காது என்று நான் கடந்த 20 ஆண்டு காலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். 20 years I've been praying, don't give me what you don't want. உமக்கு விருப்பமில்லாத, உமக்கு சித்தமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் கொடுக்காதீங்க, நான் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நாம் சில நேரங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது, நான் அதிகமாய் பதட்டப்படுகிறேன் ஆண்டவரே. அல்லது நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, நான் கொஞ்சமாக என் பொறுமையை இழக்கிறேன், என் இருதயத்தோடு பேசுங்க என்று நீங்கள் கேட்கும் போது வார்த்தையின் மூலமாய் நிச்சயமாய் பேசுவாருங்க. நிச்சயமாய் பேசுவார். உறுதியாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும், அவர் நிச்சயமாய் பேசுவார். வேதத்திலுள்ள வசன பகுதிகளில் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு வசன பகுதி இருக்குமானால் அது யோசுவா 1ஆம் அதிகாரம். நான் அந்த முதல் அதிகாரத்தை மிகவும் விரும்புகிறேன். மிகவும் விரும்புகிறேன். பல ஆண்டுகளாக அது எனக்கு பிடித்த வசன பகுதிகளில் ஒன்றாகும். எனவே கவனிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. நீ அதை செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை வாசித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அவ்வப்பொழுது நீங்க வாசித்துக் கொண்டிருங்கள். அவ்வப்பொழுது கோல்டன் டெக்ஸ்ட் கேலண்டர்ல போய் படித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்களேன். இரவும் பகலும் என்ன செய்யணுங்க? வாசிக்க சொல்ல, கேட்க சொல்ல, தியானிக்க சொல்றாருங்க. தியானம் என்றால் என்ன? ஒரு காலத்தை எடுத்து அதை மனதில் திரும்ப 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 யோசித்துக் கொண்டிருப்பது, வாய்க்குள் வைத்துக் கொண்டு முணுமுணுப்பது, அதுதான் தியானங்க. எபிரேய வார்த்தை தியானம் என்கின்ற எபிரேய வார்த்தை வாய்க்குள் முணுமுணுப்பது. எப்படி? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் கர்த்தர் யெகோவா தேவன், யாவே இருக்கிறவராய் இருக்கிறவர், அந்த கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது முணுமுணுத்து கொண்டே இருப்பீர்களானால் அது என்ன ஆகிறது? நாள்பட நாள்பட உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறிவிடுகிறது. அதுதான் தியானம்.
அது உங்களுடைய மைண்ட முழுமையாய் ஆட்கொள்ளும் போது வேற எந்த பிற்போக்கான எண்ணம் உள்ள நுழைய முடியாதுங்க. ஏன்னா உங்களுடைய மைண்ட ஃபுல்லா நிரப்பி இருக்கிறது என்னங்க? அவருடைய வார்த்தை. ஏன்? உங்க மனதில் அதை போட்டு 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 திரும்பி சொல்லி 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 அதை யோசித்து 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 அதை பேசி 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 அதை நினைத்து 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 இப்பொழுது உனக்குள் முழுமையா இருக்கிறது தேவ வார்த்தையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ யார் என்ன சொன்னாலும் தேங்க்யூ தேங்க்யூ பிரைஸ் லார்ட், எனக்கு தெரியும் அவர் பேசிட்டாருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் உங்களிடத்துல என்ன சொன்னார்? அது தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா எல்லாம் இங்க சொல்லிட்டாருங்க. அப்படி ஏன் போய் தேடுறாங்கன்னா, இது நான் தேடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லிடுங்க. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, கேட்க மாட்டார். அவர் சொல்றது சொல்லிடுவார். நீங்க பிரச்சனை மாட்டு, அவர் சரியில்லைன்னு. நான் உங்களை பார்த்து இந்த 3 வசனங்கள் வாசித்தோம். உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் முழு வேதத்தை நம்புகிறீர்கள்? அவைகள் எல்லாமே சத்தியம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் வாசித்த இந்த வசன பகுதி சத்தியம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிறீர்களா? அதுவும் செக் பண்ணிடணும். அவர் சொல்கிறார், நீ செய்யும் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் என்னுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நீங்க செய்வதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க நீங்கள் விரும்பினால் நீங்க என்ன செய்யணும்? வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையில் நிலைத்திருக்கணும். வார்த்தையில் நிலைத்திருக்கிற மனுஷன் யாருங்க? யாருங்க? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன். வார்த்தையில் இருக்கிற மனுஷன், வார்த்தையில் நிலைத்திருக்கிற மனுஷன் யாருங்க? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவன்? அப்போதுதான் நீங்க சொன்னோம் பாக்கியவான். ஏனென்றால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கிறது? ஏன்னா நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறபடினால் அவனுக்கு எல்லாமே வாய்க்கப்படுகிறது. யோசப் செய்த எல்லாமே வாய்க்கப்பட்டது. ஏன்? தேவன் அவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல 100 ஒரே ஆண்டுல சம்பாதித்தான். ஏன்? தேவனுடைய வேலையை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய காரியத்தை ஆசீர்வதித்தார். யாக்கோபனுடைய காரியத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆகவேதான் அவர் இரு பரிவாரங்களோடு வந்தார். வெறுங்கையாய் போனாலும் இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தார். எப்படிங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், என் வசனம் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தை கொண்டு அவர் நமக்கு வார்த்தை கொடுக்கும் போது அவர் எதற்காக வார்த்தை கொடுக்கிறார்? நம்மை வழிகாட்டவும் நம்மை வழிநடத்தவும். அப்போ தேவன் உனக்கு வழிகாட்ட நீங்கள் விரும்பினால் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு போகணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சம். தீபமும் வெளிச்சம் செய்யுதுங்க, வழியை தெளிவுபடுத்துகிறது. விளங்குதுங்களா? அப்போ தேவன் நம்மை எப்படி வழி நடத்துவார்? தேவன் நமக்கு எப்படி வழிகாட்டுவார்? வார்த்தையின் மூலமாய். இதை விட்டுட்டு நீங்க போயிட்டு தீர்க்கதரிசின்னு ஓடிந்தா முதிர்ச்சி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேண்டும். முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவர்கள் எந்த மனுஷரை தேட மாட்டார்கள், தேவ வார்த்தையை தேடுவார்கள். பிரியமான என் அருமை சகோதர சகோதரிகளை, தயவு செய்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. வார்த்தையை தியானம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். I want this church to mature in the word, not in anything else. மற்ற எந்த ஒரு காரியத்தை பார்க்கலும் இந்த சபை மக்கள் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் முதிர்ச்சி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். அப்போ நான் வழிநடத்தல் கேட்கும் போது நான்
தேவனே எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லும்போது அவர் வார்த்தை கொடுக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நான் அது கேட்கல, வழிகாட்டு சொன்னேன். அவர் வந்து உன்னை வாப்பா இந்த 2வது தெருக்கு 3வதுக்கு சொல்ல போறாரு. செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல போங்க, 3வது வீடு கடைசி முட்டு சந்து ஒண்ணு இருக்கும், அங்க நில்லுங்க, நான் வரேன். அப்படியா சொல்ல போறாருங்க. ஆண்டவரே நீங்க வழிகாட்டுவீங்கன்னு நினைச்சேன். அது தப்பா நான் சொல்றேன். நான் வழிகாட்டு தானே இருக்கிறேன், வழிகாட்டு கொண்டு தான் இருக்கிறேன். வார்த்தை எடுத்து படின்றாரு, தியானின்றாரு, வழிகாட்டுவேன். ஹலோ, தேவனுடைய வழி வெளிய உலகத்துல இல்லைங்க, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, சில நேரத்துல அந்த வழி நமக்கு தெளிவாக தெரியாது, ஆனாலும் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு வழி சரியாக தெரியாவிட்டாலும் தெளிவாக இல்லாவிட்டாலும் நான் நடக்க விரும்ப வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுவாரஸ்யமா பேசும்போது நேரம் முடிஞ்சிருது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். வழி தெளிவில்லாத போது நான் நடக்க தீர்மானிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். எபிரேயர் 11 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, சில நேரத்துல நமக்கு வழி தெரியவில்லை, தெளிவாக இல்லை. ஆனால் நான் ஏன் புறப்பட்டு போறேன் தேவன் சொல்லிட்டார். ஆமென். 8ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது போகும்படி அழைக்கப்பட்ட போது அவரா இஷ்டப்பட்டு அவசரப்பட்டு போகல. போகும்படி தேவன் சொன்ன பிறகுதான் அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. கவனிங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. அப்படி சொல்லிட்டாருங்களா? 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நான் காண்பிக்கிற தேசத்தினுடைய அட்ரஸ் கொடுக்கலங்க. இந்த காலத்துல ஒருத்தன் அட்ரஸ் கொடுக்கலனாலும் நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஜிபிஎஸ் கொடுத்திருக்கிறார். கார்லயே ஜிபிஎஸ் போட்டானா அக்கா அதிகமா பேசினே இருப்பாங்க. சில நேரத்துல அந்த அக்காக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள் பாருங்க, நீங்க 10,000 முறை ஒரு இடத்துக்கு கூட்டு போனா திருப்பியும் கேட்டீங்கன்னா வழி தெரியாது. நல்ல வேளை எனக்கு ஆண்டவர் வந்து ஜிபிஎஸ் என் வைஃப் மூலமா கொடுத்துட்டாரு. அந்த ஜிபிஎஸ் இல்லைன்னா இந்த அக்காவும் பேசுறாங்க. அதாவது என் மனைவி, எனக்கு அக்கா இல்ல, இதையும் சொல்லிடணும். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து தவற மாட்டோம், ஏன்னா ஜிபிஎஸ் இருக்குது. ஆனால் அவருக்கு ஜிபிஎஸும் கிடையாது, அட்ரஸும் கிடையாது. நான் சொல்ற தேசத்துக்கு நம்ம போகும்போது நான் காட்டுறேன். வேதம் சொல்கிறது அவர் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கவனிங்க, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவர் எந்த இடத்துக்கு போகிறார் என்று தெரியாமல் புறப்பட்டு போனான். ஏன்? தேவன் சொன்னதுனால. பிரியமானவர்களே, சில நேரத்துல வழி நமக்கு தெளிவாக தெரியாவிட்டால் உட்காராதீங்க, போ சொன்னா எழுந்து போயினே இருங்க. எங்க போறது பாஸ்டர்? அவர் அதை பார்த்து பார், நீங்க அதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்க. ஹலோ, எனக்கு அட்ரஸ் இல்லை பிரதர். வேண்டாம் பிரதர் அட்ரஸ், அவரே அட்ரஸ் பிரதர், அவரே என் முகவரி. ஒரு பாட்டும் பாடுறோம், ஆனா பாட்டோட அது நின்று போயிடுது. அந்த பாட்டு அனுபவமா மாறணும். அவர் என் முகவரி. அவர் புறப்பட்டு போ சொன்ன எடுத்து போயினே இரு. உலகத்துக்கு நாம் மதியமானவர்களாய் காணப்படுவோம், கவலைப்படாதீங்க. அவர் சொல்லிட்டார்ல, அவர் சர்வ ஞானி.
அவர் எங்கே சொன்னால் போங்க, தைரியமாக போங்க. ஏனென்றால் நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆனால் அப்படி நீங்க புறப்பட்டு போனான்னா நீங்க என்ன செய்யணும்? அதிகமாய் தேவனுடைய வார்த்தை தியானித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொல்லும்போது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது தேவன் பேசுனது, என் உணர்ச்சி இல்ல, என் மனது இல்ல, என் எண்ணம் அல்ல, இது தேவ ஆவியானவர் எனக்கு பேசியிருக்கிறார். யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை துதிப்போம். இந்த வார்த்தைக்காக தேவனிடத்துல நன்றி சொல்லுவோம். ஹalleluya. கர்த்தர் பெரியவர். எல்லோரும் எல்லோரும் இந்த வார்த்தைக்காக காத்திருப்பதனுடைய முக்கியத்துவம், தேவனுடைய வார்த்தை தியானிப்பதனுடைய முக்கியத்துவம் கற்றுக்கொண்டோம். நன்றி செலுத்துங்க. ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அப்பா, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த முக்கியமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ராஜா, மிக தெளிவாக நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். காத்திருப்பினுடைய பாக்கியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினப்பா. காத்திருந்தால் அதற்கு வரக்கூடிய நன்மைகள், அதற்கு வரக்கூடிய பலாபலன்கள், அதற்கு வரக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்காய் காத்திருக்கிறதப்பா. உமக்கு நன்றி. ஓ, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நேரம் வரவரை கர்த்தாவே, நாங்கள் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே உள் உணர்வுகள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயிர்ப்பிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களுடைய சென்சிட்டிவிட்டி ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயிர்ப்பிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகள் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அதன்படி வாழ்கிற மக்களாய் மாற்றும் அப்பா. நீர் சொல்கிற வரைக்கும் கர்த்தாவே மௌனமாய் மௌனமாய் காத்திருக்க அப்பா, சைலண்டாக வெயிட் பண்ண உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஆண்டவரே மௌனமாய் காத்திருந்தால் ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீரப்பா. நாங்கள் மௌனமாய் காத்திருந்தால் நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுடைய ரட்சிப்பு, நீர் எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாய் மாறுகிறீர் ஐயா. ஸ்தோத்திரம். ஓ, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லப்பா, நீர் அதை செய்து முடிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆத்துமாய் பார்த்து நாங்கள் சொல்கிறோம், மௌனமாய் காத்திருக்கு காத்திரு. ஓ, ஸ்தோத்திரம். காத்திருக்கும் போது ஆபிரகாமை போல் அப்பா நாங்கள் இடறி விழ மாட்டோம் ஐயா. உம்முடைய ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற வரைக்கும் நாங்கள் காத்திருந்தால் அப்பா நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை போதியும். அது மட்டுமல்ல ராஜா, இந்த வார்த்தை தியானிக்கிற மக்களா எங்களை மாற்றும் அப்பா. இனி நாங்கள் ஆண்டவரே எந்த சாக்கு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே தியானிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்க உதவி செய்யுங்க. ஆமாப்பா, இந்த உலக வாழ்க்கை அளவலா இருக்கிறது உண்மைதான். அநேக டிமாண்ட்ஸ் வாழ்க்கையில் இருக்கிறது, அநேக நெருக்கடிகள் இருக்குது, வேலை அதிகமா இருக்கிறது அந்த கடைசி நாட்களில. ஆனால் அப்பா, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதுல இருக்கிற நேரத்தை கண்டுபிடித்து அந்த நேரத்துல தேவனுக்கு முன்பாக தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீரோட அண்டையில் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இலை உதிராமல் இருக்கும். அவன் இடைவிடாமல் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். தன் வாழ்நாள் முழுதுமாய் கனி நிறைந்தவனாய் இருப்பான் என்று வேதத்தில் சொல்கிறதுப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபையை தியானிக்கிற திருச்சபையாய் மாற்றிடலும். ஒவ்வொரு ஆண்டவரே குடும்ப தலைவன், ஒவ்வொரு குடும்ப தலைவி, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே குடும்பமாய் நேரம் எடுத்து வார்த்தை தியானிக்க எங்களுக்கு ஆண்டவரே நேரத்தை நீங்க அமைத்து கொடுங்கப்பா. நாங்கள் அதை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாய ராஜா, தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தருளும். வந்தவர்கள் யாருமே திரும்பி வெறுமையாய் போகக்கூடாது. ஆன்லைனில் பார்த்தவர்கள் கர்த்தாவே கீழ்ப்படுகிற மக்களாக தேவனுடைய வார்த்தையில் ஆழமாய் அதிகமாய் தியானிக்கிற மக்களாய் அவர்களையும் மாற்றும், அவர்களுடைய குடும்பங்களையும் மாற்றும். அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தாவே எவ்வளவு அளவலா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்கள் ஆண்டவரை கவனம் செலுத்தி அதை தியானித்து அதை அறிக்கை செய்து அவர்களுடைய தங்களுடைய மனதில் அதை திருப்பி திருப்பி யோசித்து அதை தியானித்து அதை சொல்லி அதை அறிக்கை செய்து அதை முணுமுணுத்து அதை மனப்பாடம் செய்து கொள்ள உதவி செய்யும். அதன் மூலமாய் வரக்கூடிய பலன்கள் திரளாய் இருக்கிறது. அதை உணர அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒரு திருச்சபையாய் எங்களை அனைவரும் கர்த்தாவே நீர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ராஜா
வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் இடம் கொள்ளாம மட்டும் அவர்களை ஆசீர்வதித்து ஆவி ஆத்மா சரீரத்திற்கு வேண்டிய சகல அற்புதங்களை செய்து அவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை நீர் ஆண்டவரே உயர்த்தும். விசேஷமாய் நாங்கள் சென்ற வாரத்தில் லிலி ரோஸுக்காக ஜெபித்தோம். அந்த மகள் நாளைய தினத்தில் அந்த கட்டிக்காக, கழுத்தில் இருக்க அந்த கட்டிக்காக அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள். சர்ஜரி நடக்க போகிறது நாளைக்கு. நாம் சபையாய் சேர்ந்து அந்த சர்ஜரி வெற்றிகரமாய் முடியணும். அதன் மூலமாய் அந்த அந்த முழு குடும்பம் தேவன் உண்மையுள்ளவர் என்று உணர்ந்து அந்த முழு குடும்பம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, மகள் லிலி ரோஸ்காய் ஜெபிக்கிறோம். சென்ற வாரத்தை நாங்கள் ஜெபித்த வண்ணமாய் அப்பா நீர் இதை முடிவு செய்திருக்கிறீர். அறுவை சிகிச்சை முடிவு செய்திருக்கிறீர். அதை நேர்த்தியாய் செய்து முடிக்க உதவி செய்யும். டாக்டர்களுக்கு வேண்டிய தெய்வீக ஞானம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களுடைய கரம் பிடித்து நீர் அவர்களை நடத்தும். அப்பா அந்த மகள் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணட்டும், அதிசயத்தை காணட்டும். அந்த மகளும் தன் கணவரும் கர்த்தாவே, பிள்ளைகளும் பெற்றோரும் ஆண்டவரே எந்த விதத்துல சோர்ந்து போகாதபடிக்கு இந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை களி கூறும்படிக்கு பரவசப்பட்டு துதிக்கும்படி அந்த பிள்ளை ஆண்டவரை நீர் தொட்டு சுகமாக்கும். நாங்கள் சபையை சேர்ந்த மகளை வாழ்த்துகிறோம். சுகமா இரு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீர் சொன்னபடியே செய்வீரப்பா. செய்தபடினால் உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கிறோம். துதிக்கான மகிமைக்கு சுத்தம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறி ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கடந்து செல்லும். எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசனமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென்.